ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியருக்கு. அதில் வந்து மேக்ஸ் கொஷின் வந்து 33 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதோட சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1356, 1868 மற்றும் 2764 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. நான் வந்து HCF LCM கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் கேன் டிவைடு அப்படின்னு கேட்டிருந்தாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து 12 வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றுலேருந்து வந்து ரிமைண்டர் 12 வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1356 12 ரிமைண்டர் வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ 1344, 1856, 2752. ஓகேவா? இப்போ இதுக்கும் கேப் பார்த்தோம் அப்படின்னா 512. இதுக்கும் கேப் பார்த்தோம் அப்படின்னா 896. இப்போ இதுக்கும் கேப் பார்த்தோம் அப்படின்னா 384. ஓகேவா? இப்போ 384 டிவைட் பண்ணுற ஒரே ஒரு ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 தான். 64 × 6. 64 × 6 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 384. ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து 64. இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா இரு எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலிருந்து முறையே 8ஐ கழித்தால் அவற்றின் விகிதம் 4:5 என மாறும் எனில் அந்த எண்களை காண்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கனாவே நீங்கள் வந்து டேரெக்டாக ஆப்ஷன் போயிருங்க. இப்போ இதில் வந்து 5:6 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து 5:6 இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுலேருந்து 8 கழிக்கிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் 8 கழித்தோம் அப்படின்னா 22, 22, 28. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனில் கழித்தோம் அப்படின்னா 32, 40. மூணாவது ஆப்ஷனில் வந்து 8 கழித்தோம் அப்படின்னா 42, 52. நாலாவது ஆப்ஷனில் கழித்தோம் அப்படின்னா 52, 64. இதில் எது வந்து 4:5 மாறி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4×8 32, 5×8 40. ஓகேவா? அப்போ 4:5 வருது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 40, 48. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போடலாம். இப்படி வந்து ஆப்ஷன்லேருந்து நீங்கள் வந்து ரேஷியோ பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆன்சர் வரும். இன்கேஸ் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போனீங்க அப்படின்னா டைம் வந்து அதிகமாக எடுத்தாலும் எடுக்கலாம். ஓகேவா? அதனால் வந்து ஆப்ஷன்லேருந்து டேரெக்டாக போகிறது தான் வந்து பெஸ்ட் மெத்தடு. 5 வருடங்களுக்கு முன்பு ஒருவருடைய வயதானது அவருடைய மகனின் வயதை போல் 7 மடங்காகும். 5 வருடங்கள் கழித்து அவருடைய வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்காக இருக்கும் எனில் மகனுடைய தற்போதைய வயது காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஏஜ் சம்மை பொறுத்தளவு நம்ம ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் வந்து நல்ல பெட்டரான ஐடியாவாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மகனோட தற்போதைய வயது தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள் கழித்து, அப்படி இல்லைனா 5 வருடங்களுக்கு முன்பு. ஓகேவா? ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைனா ஆப்ஷன்லேருந்து நம்ம வந்து வேல்யூ வந்து ஒவ்வொன்றுக்கும் எடுத்து போடலாம். ஓகேவா? இப்போ தற்போதைய வயது தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 5 வருடங்கள் கழித்து 25 வந்து எப்படி மாறும் அப்படின்னா 30. ஓகேவா? அடுத்து 22 எப்படி மாறும் அப்படின்னா 27. அடுத்து 19 எப்படி மாறும் அப்படின்னா 24. 15 வந்து எப்படி மாறும் அப்படின்னா 20. ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க 4 மடங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 20னா 80 வரும். இங்கே வந்து 96, 108. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 120. ஓகேவா? இப்போது இது வந்து 5 வருடங்களுக்கு கழித்து. ஓகேவா? இப்போ வந்து நம்ம 5 வருடங்களுக்கு முன்பு எவ்வளோ வயசாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்போதைய வயதுலேருந்து 5 வருடம் கழிக்கணும். இப்போ நம்ம வந்து 5 வருடங்கள் கழித்து வந்திருக்கிறதுனால இதுலேருந்து 10 கழிக்கணும். ஓகேவா? 10 கழிக்கும்போது 7 மடங்காக இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 கழித்தோம் அப்படின்னா 20, 110. இங்கே பார்த்திங்கன்னா 17, 98. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 14, 86. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10, 70. ஓகேவா? இப்போது இதில் 7 மடங்கு எதில் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் 7 மடங்கு வருது. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 15ன்றது தான் டேரெக்டாக ஆன்சர் போடலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா
5 வருடங்களுக்கு முன்பு வந்து ஒருவருடைய வயதானது அவர் மகனின் வயதை போல் 7 மடங்கு. இப்போது 5 வருடங்களுக்கு முன்புன்றதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். 7 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருடங்கள் கழித்து அப்படின்றதுனால +5 ஓகேவா. y +5 இது வந்து 1/4 மடங்கு ஓகேவா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் வரும். இதை சால்வ் பண்ணி நீங்கள் x yயோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான் இதில். அப்போ போட்டோம் அப்படின்னா 4x + 20 = y + 5. இப்போ 4x - y = -15. இது வந்து ஒரு ஈக்குவேஷனு. அடுத்தது 7x - 35 = y - 5. அப்போது 7x - y = இது இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸில் போயிடும். இப்போ 30 ஓகேவா. இப்போ இது வந்து ஒரு ஈக்குவேஷனு. 7x - y = 30. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறி வந்து மாற்றுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ஓகேவா. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இது அடிஞ்சிரும். இப்போ -3x = -45. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 15 வரும் ஓகேவா. இப்படியும் வந்து நம்ம டேரெக்டாக வந்து சொல்யூஷனில் வந்து போடலாம். நீங்கள் எது வந்து உங்களுக்கு ஆப்டான மெத்தடாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 20 வேலையாட்கள் 56 மீட்டர் நீளமுள்ள சுவற்றை 6 நாட்களில் கட்டி முடிப்பர் எனில் 35 வேலையாட்கள் 3 நாட்களில் எத்தனை நீளமுள்ள சுவற்றை கட்டி முடிப்பர்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் × நாட்கள் பை வேலை, இந்த ஃபார்முலா தான். இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம போட வேண்டும். இப்போ 20 × 6 நாள் எவ்வளோ முடிச்சிருக்காங்க அப்படின்னா 56 மீட்ரு ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 வேலையாட்கள் 3 நாளில் எவ்வளோ வேலைன்றது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இதையும் அடிக்கலாம். 2 4 5 20 7 5 35 8 7 56. அப்போ 7 7 49 மீட்ரு. ஆன்சர் வந்து 49 மீட்டர். ஒரு மனிதன் தனது பயணத்தின் 3/5 பங்கை தொடர்வண்டியிலும் 20 பங்கை பேருந்திலும் மீதமுள்ள 6.5 கிலோமீட்டர் பயணத்தை நடந்தும் நிறைவு செய்கிறார் எனில் அவர் பயணத்தின் மொத்த தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 17/20 வரக்கூடாது, 7/20 கொடுத்துருக்கணும். அப்படின்னா தான் வந்து உங்களால் இந்த சம் வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த கொஷினுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து கொஷின் வந்து தப்பு, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. எப்படி தப்பு அப்படின்னா இப்போது 3/5 7/20 17/20 ஓகேவா. இப்போ இதை வந்து 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 12/20, இது வந்து 17/20. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 விட அதிகமாக வருது ஓகேவா. அப்போ இது வந்து தப்பாக தான் இருக்கும் ஓகேவா. இப்போ இந்த இடத்துல 7/20ன்றது வந்துருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் வந்து போடலாம் ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/5 பங்கு, இது வந்து 7/20. இப்போ இதை 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா இதையும் 4ஆல் பெருக்குவோம். அப்போ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 3 12 19/20. இப்போ மீதி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1/20. இந்த 1/20ன்றது தான் 6.5 கிலோமீட்ரு. அப்போ 1 மடங்குன்றது எவ்வளோ அப்படின்னா 130 கிலோமீட்டர். ஆன்சர் வந்து இதுக்கு 130 கிலோமீட்டர். இது வந்து ஆனால் கொஷின் வந்து தப்பாக கொடுத்துருக்கிறதுனால எல்லாத்துக்கும் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. 50 km/மணி என்ற வேகத்தில் செல்லும் தொடர்வண்டியில் பயணிக்கும் ஒருவர் அவருக்கு எதிர் திசையில் செல்லும் ஒரு சரக்கு ரயில் அவரை 9 வினாடிகள் கணக்கிறது. சரக்கு ரயிலின் நீளம் 250 மீட்டர் எனில் அதன் வேகத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதிர் திசையில் போகுது. எதிர் திசையில் போகிறது அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். சேம் டைரெக்ஷனில் வந்து போகுது அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கணும் ஸ்பீடை ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 + x ஓகேவா. இதோட யூனிட் பார்த்திங்க அப்படின்னா km/மணி. இதை வந்து நம்ம வந்து மீட்டர்/செகண்டுக்கு மாற்றிக்கிறோம். அப்போ 5/18ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேவா. அடுத்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீளம் கொடுத்துட்டாங்க 280 மீட்டர். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 செகண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 2, இதையும் அடித்தோம் அப்படின்னா 4 5 20 5 5 25
56 ஓகேவா. அப்போ 50 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 112. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 62. இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் பர் செகண்டு ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பர் மணியில் கொடுத்துருக்காங்க. மேபி வந்து இந்த இடத்துல மீட்டர் பர் செகண்டுன்றது தான் வரணும். 62 மீட்டர் பர் செகண்ட் ஓகேவா. இரு நேர்வட்ட கொம்புகளின் உயரங்களின் விகிதம் 1:2, அவற்றின் அடிப்பக்கங்களின் சுற்றளவுகளின் விகிதம் 3:4 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கூம்பின் கன அளவு அப்படின்னா 1/3 πr²h ஓகேவா. இதில் வந்து 1/3 பையன்றது நார்மல் ஃபிக்ஸ்டு வேல்யூ, அதனால் வந்து அது வந்து எதுவும் மாறாது. இப்போ r² × h. அடிப்பக்கத்தின் சுற்றளவுகளின் விகிதம், அடிப்பக்கம் வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்குலர் இருக்குது ஓகேவா. சர்க்குலர் இருக்கிறதுனால அடிப்பக்கம் அப்படின்னா அதோட சுற்றளவு ஃபார்முலா வந்து 2πr. 2πr வேல்யூ வந்து 3. இதோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 3/4. அப்போ ஆரோட ரேஷியோ வந்து உங்களுக்கு R1 R2 ரேஷியோ வந்து 3/4 வருது ஓகேவா. அப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ 3 வரும், இதுக்கு வந்து 4 வரும். அப்போ ஆருக்கு வந்து 3ன்னு போட்டோம்னா 3² 9 × 1, அடுத்தது 4 16 × 2 ஓகேவா. அப்போ 9:32. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9:32. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விடுபட்ட உறுப்பை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் டேர்ம் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து 109ன்றது 100 + 9ன்னு எழுதலாமா. அப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்கொயர்டு வேல்யூவாக வருது. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து ஒரு ஸ்கொயர்டை வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 10², இது வந்து 3² ஓகேவா. இதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 53ன்றது 49 + 4 எழுதுனோம்னா 7² + 2² வரும் ஓகேவா. இப்போது ஸ்கொயர்டில் தான் வருது. அப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10²ங்கிறது 16ல் 6 போச்சு அப்படின்னா 10, 5ல் 2 போச்சு அப்படின்னா 3. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 16 - 6 2² + 5 - 2² ஓகேவா. இதோட வேல்யூ வந்துடுது. அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா 7² வந்துடுது, 2² வந்துடுது. அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து 4. அப்போ 4². இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3. அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 + 9 25. ஆன்சர் வந்து 25. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்மு 999 730 511 314 215 டேஷ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே க்யூபுக்கு வந்து ரிலேட்டடாக வருது ஓகேவா. இப்போ இது 999னா அடுத்து வந்து 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1000 வருது. இப்போ 10 க்யூப் வருது. அடுத்து 729னா 9 க்யூப் வருது. இந்த மாதிரி க்யூப் ரிலேட்டடாக வருது. இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா 1000ல் 1 கம்மி. அப்போ 10³ - 1. இது பார்த்திங்க அப்படின்னா 9³ + 1. இது பார்த்தோம் அப்படின்னா 8³ - 1. 7³ + 1, 6³ - 1. அப்போ 5³ + 1 வரணும் ஓகேவா. அப்போ 125 + 1 126. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 344 வந்திருக்கணும். ஆனால் வந்து 314 கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினும் பார்த்திங்க அப்படின்னா மேபி வந்து கிரேஸ் மார்க் கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஓகேங்களா. கீழ்கண்ட தொடரில் ஒரு உறுப்பு தவறாக உள்ளது, தவறான உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 126 135 144 216 154 801. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9ஓட டிவிசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா எந்த நம்பர் வந்து டிவைட் ஆகலை அப்படின்னா 154 டிவைட் ஆகலை. மீதி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 9ஆல் டிவைட் ஆகுது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதில் ஆட் பண்ணால் 9 வருது, இதில் ஆட் பண்ணால் 9 வருது, இதை 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 ஆட் பண்ணால் 10 வருது ஓகேவா. இப்போ 9ஆல் டிவைட் ஆகாதது இது ஒன்று தான். அப்போ தவறானது வந்து 154. ஒருவர் மேற்கு திசையை நோக்கி நடக்கத் தொடங்கி பிறகு தனது வலப்புறமாக திரும்பி மீண்டும் வலதுபுறம் திரும்பி கடைசியாக தனது இடப்புறம் திரும்புகிறார். இனி தற்போது அவர் எந்த திசையை நோக்கி நடக்கிறார்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மேற்கு திசையை நோக்கி நடக்கிறாரு. அப்புறம் வந்து வலப்புறமாக திரும்புகிறாரு, திரும்ப வலப்புறமாக திரும்புகிறாரு, திரும்ப வந்து இடதுபுறமாக திரும்புகிறார் ஓகேவா. அப்போ வந்து என்ன அப்படின்னா
இது வந்து நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நார்த்து தான் வரும். அப்போது ஆன்சர் வந்து நார்த்து. ஒரு சைக்கிள் ஓட்டுபவர் 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் ஆகிய தூரங்களை முறையே 8 கிலோமீட்டர் பெர் மணி, 3 கிலோமீட்டர் பெர் மணி, 2.5 கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகங்களில் நடக்கிறார் எனில் அவரது சராசரி வேகம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ சராசரி வேகம் அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ட் பை டைமு. ஓகேவா? இதில் டிஸ்டன்ஸுன்றது ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் வந்து 10 கிலோமீட்ரு. ஏன்னா 5 + 3 + 2 மொத்தம் வந்து 10 கிலோமீட்ரு. இதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிஸ்டன்ஸை ஸ்பீடால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 5/8 + 3/3 + 2/2.5 இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா 1 வந்துடும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4/5 வந்துடும் ப்ளஸ் 5/8. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து 5/8ஐயும் 4/5ஐயும் பார்க்குறோம். 5 25, இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 32/40. அப்போ 57/40 வருது. ஓகேவா? இப்போ ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 97/40. இப்போ 97/40 டைம் வந்து எடுத்துக்குது. அப்போ 400/97. ஓகேவா? இதை அடித்தோம் அப்படின்னா 4.1 சம்திங் வருது. இப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 4.1ல் எதுவுமே இல்லை. மேபி வந்து 4.4 வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4.1 கொடுக்காதனால இதுக்கும் வந்து கிரேஸ் மார்க் வந்து அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்த்தோம்னா எக்ஸின் மதிப்பை காண்க. 32² - x³ = 8³ + 13² கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 32² வந்து 1024 - x³ 8³ வந்து 512 + 13² வந்து 169. ஓகேவா? இப்போ x³ வந்து இந்த சைடு கொண்டு போகிறேன், மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இப்போ x³ வந்து இதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 681. ஓகேவா? அப்போது 681 கழித்தோம் அப்படின்னா 3 4 3 343. 343ன்றது எதோட க்யூப் அப்படின்னா 7ஓட க்யூப்பு. ஆன்சர் வந்து 7. சிம்பிளிஃபை பண்ணோம். இதில் வந்து போர்டு மாஸ் ரூலை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். போர்டு மாஸ் ரூல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். இப்போ பண்ணிங்க அப்படின்னா 8 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 4. இப்போ 2 × 4 8. 8 - 1 + 24. இப்போ 32. 32ல் 1 போச்சு அப்படின்னா 31. ஆன்சர் வந்து 31. 1600 A மற்றும் B என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் Bக்கு கிடைக்கும் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 8 மடங்கு இருக்குது. இந்த 8 மடங்கு தான் வந்து 1600. ஓகேவா? அப்போ ஒரு மடங்கு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து டிவைட் பண்ணுறோம் 200. ஒரு மடங்கு வந்து 200 அப்படின்னா B வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. B வந்து 5 மடங்கு. இப்போ 5 × 200 வந்து 1000 ரூபாய். ஆன்சர் வந்து 1000 ரூபாய். 3 6 9 12 111 வரைக்கும் என்ற கூட்டுத்தொடர் வரிசை உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு மல்டிப்புளாக வருது. 3யோட மல்டிப்புள் தான் இது. ஓகேவா? இப்போ 3யோட மல்டிப்புள்னால் 111ன்றது 3யோட மல்டிப்புள். 3 × 37 தான் வந்து 111. ஓகேவா? அப்போது எத்தனை உறுப்பு இருக்கும் அப்படின்னா 37 உறுப்பு தான் இருக்கும். இப்போ டேரெக்டாக வந்து நம்ம ஆன்சர் வந்து 37ன்னு சொல்லிடலாம். ஒரு பகடையானது டேஸாக இருக்கும்போது அதன் 6 முகங்களும் சம வாய்ப்புடையவை என அழைக்கப்படுகிறது. இது வந்து ஒரு சீரானதாக இருக்கும்போது தான் வந்து அதோட 6 முகங்களும் வந்து சம வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஸ்கூல் புக் பேக்கில் இருக்குது. அதனால் வந்து புக் பேக் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க, தியரி கொஷின்ஸு. முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி என்னென்னு கேட்குறாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா 1² 2² அப்படியே வந்து 11² வரைக்கும். ஓகேவா? இருக்கிறது சராசரி என்னென்னு கேட்குறாங்க. நார்மலாக இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம் அப்படின்னா n × n + 1 2n + 1/6. ஓகேவா? இதில் வந்து சராசரின்றதுனால என்னால் டிவைட் பண்ணுவோம். அப்போ இதுக்கு இது அடிஞ்சிடும். இப்போ n + 1 × 2n + 1/6. இதில் என்னோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 11. இப்போ 11னா 12 ×
23/6. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 2, 23 2 46. ஆன்சர் வந்து 46. 10 மீட்டர் × 5 மீட்டர் × 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 50 × 1.5 75 மீட்டர் க்யூப். ஓகேவா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் க்யூப் அப்படின்னா 1000 லிட்டர். ஓகேவா. 1 மீட்டர் க்யூப் அப்படின்னா 1000 லிட்டரு. இந்த வந்து 75 மீட்டர் க்யூப் வந்து இருந்திருக்கு. அப்போ 75 பெருக்கணும் அப்படின்னா 75000 லிட்டர். ஆன்சர் வந்து 75000 லிட்டர். படத்தில் வந்து ஏஆர்ஐ காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 முக்கோணம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முக்கோணம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 15, இது 25. ஓகேவா. ரெண்டாவது முக்கோணம் பார்த்தோம் அப்படின்னா இது 15, இது 17. இதில் வந்து ஒரு ட்ரிப்ளெட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது 17, 15, 8, 15, 17 வந்து ஒரு ட்ரிப்ளெட். ஓகேவா. அப்போ இது வந்து இதை வந்து அஞ்சல் அடித்தோம் அப்படின்னா 3, இதை அஞ்சல் அடித்தோம் அப்படின்னா 5. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 3, 4, 5ன்றது ஒரு ட்ரிப்ளெட். 3, 4, 5ன்றது ஒரு ட்ரிப்ளெட்டு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 வரணும். இப்போ 4 × 5 வந்து 20. இப்போ இந்த இடத்துல வந்து 20. இது வந்து ஏஎஃபோட வேல்யூ. ஏஎஃபோட வேல்யூ வந்து 20. எஃப்ஆரோட வேல்யூ வந்து 8. ஓகேவா. இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏஆரோட வேல்யூ மொத்தமாக கேட்குறாங்க. இப்போ 20 + 8 28. ஆன்சர் வந்து 28. எக்ஸ் என்பவர் ஒய் என்பவரின் மகனுடைய சகோதரன் எனில் எக்ஸ் ஒய்யும் எப்படி தொடர்புடையவன்னு கேட்குறாங்க. ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு மகன். ஓகேவா. மகன் வந்து இருக்கான், அவனுக்கு ஒரு மகன், அவனுடைய சகோதரன் ஒருத்தன் இருக்கான். ஓகேவா. இப்போ இது வந்து எக்ஸு. இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன தொடர்புன்றது கேட்குறாங்க. எக்ஸு வந்து ஒய்க்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸு வந்து என்ன அப்படின்னா பேரனாக தான் இருப்பான். இப்போ ஆன்சர் வந்து கிராண்ட்சன். ஓகேவா. ஏபிசிடி சீட்டு விளையாடுகின்றன. ஏ மற்றும் பி இருவரும் கூட்டாளிகள். டி வந்து வடக்கு நோக்குகிறார், ஏ மேற்கு நோக்குகிறார் எனில் தெற்கு நோக்குபவர் யாருன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. ஓகேவா. இதில் வந்து டி வந்து வடக்கு நோக்குகிறார். டி வந்து வடக்கு நோக்குகிறார். ஓகேவா. அடுத்தது ஏ வந்து மேற்கு நோக்குகிறார். ஏ வந்து மேற்கு நோக்குகிறார். ஓகேவா. ஏவும் பியும் இருவரும் கூட்டாளிகள். இப்போ ஏவுக்கு நேராக வந்து பி வந்து இருப்பார். அப்போ பி வந்து ஈஸ்ட் நோக்கி இருப்பார். ஓகேவா. அப்போது தெற்கு நோக்கி இருப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ ஏபி சி தான் வந்து வரலை. இப்போ சி வந்து தெற்கு நோக்குபவர். ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 நாட்கள் மற்றும் 30 நாட்களை முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பி வந்து 20 நாளில் பண்ணுவார், கியூ வந்து 30 நாளில் பண்ணுவார். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து 60. ஓகேவா. அப்போ எஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா 20 × 3. அதாவது 60 வந்து 20ஆல் டிவைட் பண்ணோன்னா 3 வரும். 60 வந்து 30ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2. ஓகேவா. அப்போ எஃபிஷியன்சி வந்து 3, 2 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூ வந்து எப்போ போனாருன்றது நமக்கு தெரியல. மீதமுள்ள வேலையை பி வந்து 5 நாட்களில் முடிக்கிறார். அப்போ பியோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா 5 நாட்களுக்கு எவ்வளோ அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எஃபிஷியன்சி 3 அப்படின்னா 5 நாட்களுக்கு 15. ஓகேவா. டோட்டல் ஒர்க்கு பார்த்திங்கன்னா 60. 60ல் 15 போச்சு அப்படின்னா 45. இந்த 45 வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 பேருக்கும் எஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா 3 + 2 5. அப்போ 45 வந்து அவங்க 5 எஃபிஷியன்சியில் 9 நாளில் முடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து கியூ வந்து எத்தனை நாள் கழித்து போயிருப்பார் அப்படின்னா 9 நாள் கழித்து வேலை போயிருப்பார். ஓகேவா. பின்வரும் விகிதமுறு எண்களில் எது மிகப்பெரியதுன்னு கேட்குறாங்க. கீழே மைனஸ் இருந்தாலும் மேலே மைனஸ் இருந்தாலும் ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஓகேவா. இப்போ மைனஸில் வரும்போது எந்த வேல்யூ வந்து சின்னதோ அதுதான் வந்து பெரிய வேல்யூவாக வரும். ஓகேவா. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24, 16, 8, 32. 24, 16, 8, 32. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 96. ஓகேவா.
இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 96 வரணும் அப்படின்னா 4ஆல் பெருக்கணும், இதில் வந்து 12ஆல் பெருக்கணும், இதை வந்து 6ஆல் பெருக்கணும், இதை வந்து 3ஆல் பெருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா -68/96. அடுத்தது -78/96. அடுத்தது -84/96. லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா -93/96. இதில் வந்து எது வேல்யூ சின்னதுன்றதை பார்க்குறோம். இப்போ இதில் வந்து சின்ன வேல்யூ வந்து -68 தான். அதனால் இதுதான் வந்து மிகப்பெரியது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மற்றொரு மூலம் திரட்டப்பட்ட தரவுகள் டேஸ் எனப்படும். இப்போ நம்மளாக வந்து நேரடியாக போய் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ப்ரைமரி டேட்டா. ஓகேவா? மற்றொரு மூலம் தெரிஞ்சுக்கிறது வந்து என்ன அப்படின்னா 2ஆம் நிலை தரவுகள். அது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆன்சர் வந்து 2ஆம் நிலை தரவுகள். ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது எனில் அசல் பின்னத்தின் மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸை வந்து 50% அதிகரிக்குது. நார்மலாக வந்து 100% சொல்லுவோம். ஒரு ஒரிஜினல் வேல்யூ வந்து 100% அப்படின்னா 50% அதிகரிக்குது அப்படின்னா 150. ஓகேவா? கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதியை வந்து 20% குறைக்கிறாங்க. இப்போ ஒரிஜினல் வந்து 100, 20% குறைச்சாங்க அப்படின்னா 80. ஓகேவா? இது வந்து 3/5 மாறுகிறது. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 50, ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். அப்போது x/yயோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8/25. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 8/25. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 14456 எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்டினால் கூட்டுத்தொகை மீதமின்றி 6ஆல் வகுப்படும். 6ஆல் வகுப்படணும் அப்படின்னா அது வந்து 2ஆலையும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுறத ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம். இப்போ இதோட வந்து 4 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 60ன்னு வரும். அடுத்து 3 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 59. அடுத்தது 2 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 58. 1 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 57. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆல் டிவைட் ஆகாதது இதுவும் 2ஆல் டிவைட் ஆகாது, இதுவும் 2ஆல் டிவைட் ஆகாது. ஏன்னா வந்து 2ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா 0, 2, 4, 6, 8 வந்துருக்கணும். ஓகேவா? அது வந்து இதில் 2லேயும் வரல. அப்போ இது 2 டிவைட் ஆகாது. மீதியில் பார்த்திங்க அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி அது 3ஆல் டிவைட் ஆக பார்க்கணும். இப்போது 4 + 1 5, 5 4 9, 15. இது வந்து 15 வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9, 9 5 14, 22. ஓகேவா? இப்போ இதில் வந்து 3ஆல் டிவைட் ஆகிறது 15 மட்டும்தான். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 16, 20 மற்றும் 24 ஆகிய எண்களால் மீதமின்றி வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வர்க்க எண் தான் கொடுத்துருக்காங்க. 16 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 2/4ன்னு எழுதலாம். 20 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 × 5. அப்போ 4 × 5னா 2² × 5/1. அடுத்த 24 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 × 3. அப்போ 2³ × 3. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2/4, 5/ல் வந்து 1 தான் இருக்குது, 3/ல் பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறிய வர்க்க எண். ஓகேவா? இது வந்து ஒரு வர்க்க எண்ணை வந்து டிவைட் பண்ணுது. இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 5/2ன்னு வரணும், இந்த இடத்துல வந்து 3/2ன்னு வரணும். ஓகேவா? அப்போ 5 3 15ஆல் இதை வந்து பெருக்கணும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2/4, 5/2, 3/2. ஓகேவா? இதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 25 × 9, 25 × 16, 9, 16, 25 × 9. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 3600. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா 3600 வரும். ஆன்சர் வந்து 3600. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். தொடக்க நிலையிலேருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து 18 மீட்ரு வந்து போகிறாரு. 18 மீட்ரு வந்து ஈஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24 மீட்ரு வந்து
நார்த்து வந்து போகிறாரு. ஓகேவா? இப்போது இதுக்கும் இருக்கிற தொலைவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிளேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3×18 4×6 24. அப்போ 3 4க்கும் வந்து ட்ரிபிளேட் பார்த்திங்கன்னா 5 வரும். இப்போ 5 × 6 வந்து 30ன்றது டேரெக்டாக நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஆன்சர் வந்து 30 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும்போது மீதி 67 கிடைக்கிறது. அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போது 88ஆல் வகுக்கும்போது 67 கிடைக்கிது அப்படின்னா 88ஓட 67 ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அது வந்து சம்திங் வேல்யூ வரும். ஓகேவா? அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும்போது, இப்போ இதை வந்து நம்ம 11ஆல் வகுத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ரிமைண்டர் 0 வந்துடும். இப்போ இதோட ரிமைண்டர் பார்த்திங்க அப்படின்னா 11 × 6 66. இப்போ ரிமைண்டர் வந்து 1 வருது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா மீதி தான் கேட்குறாங்க. இப்போ ரிமைண்டர் வந்து 1ன்றது நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், தொடரின் அடுத்த உறுப்பை காண்க. 12 20 30 42. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 10 12. அடுத்து வந்து எவ்வளோ வரணும் அப்படின்னா 14 வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்திருக்கு, அடுத்து மைனஸு, அடுத்து ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸு. அப்போ அடுத்து வந்து ப்ளஸ் வரணும். அப்போது 42ஓட 14 கூட்டணும் அப்படின்னா 56 + 56 இதுக்கான ஆன்சர். பாரி ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் முடிப்பார். அவர் நண்பர் யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் முடிப்பார். இனி இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க எவ்வளவு எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரி வந்து 4 மணி நேரத்தில் முடிப்பார், யுவன் வந்து 6 மணி நேரத்தில் முடிப்பார். ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 12. அப்போது 4/12 வந்து எஃபிஷியன்சி 3. இது வந்து 12/6 அப்படின்னா எஃபிஷியன்சி 2. ஓகேவா? அப்போது டோட்டலாக வந்து இருவரும் சேர்ந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்த எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா 5 வரும். அப்போ டோட்டல் ஒர்க்கு 12. அதை வந்து 5 எஃபிஷியன்சியில் பண்ணாங்க அப்படின்னா 2/5 2 மணி நேரம். 2/5னா எவ்வளோ நிமிஷம் அப்படின்னா 2/5 × 60. இப்போ இதையும் அடித்தோம்னா 12. 2 × 12 24 நிமிஷம். இப்போ 2 மணி நேரம் 24 நிமிஷம் தான் இதுக்கான ஆன்சர். அனைத்து வகை முக்கோணங்களுக்கும் நடுக்கோட்டு மையமானது முக்கோணத்தின் டேஸ் அமையும் கேட்குறாங்க. நடுக்கோட்டு மையம் சென்ட்ராய்டு வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு இன்சைடில் மட்டும்தான் அமையும். ஓகேவா? இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே. இந்த எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் டேட்டாஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால் மேபி வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ஆன்சருக்கு வெளிவந்தால் தான் தெரியும் என்ன பண்ணுறாங்கன்றது. குரூப் 4 படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கொஷினை ஒரு தடவை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த கொஷினை வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.